எத்தனை கிஃப்ட்ஸ் இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து எனக்கு பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும். அந்த பூக்களை இந்த வீடு முழுக்க நிரப்பி என் பர்த்டேவை மறக்க முடியாத பர்த்டே ஆக்கிட்டாரு. கம் ஆன் அபி, பிரக்யா தனியா இருக்கா. இதான் கரெக்டான டைம். ப்ரப்போஸ் பண்ணிடு. பிரக்யா, காதலே உனக்கு என்ன பாவம் செய்தேனோ, இதுவரை விட்டு வைத்து எங்கே சென்றாயோ, எத்தனை நாட்களாய் இத்தனை காதலை உனக்கென சேர்த்து வைத்தேன் நெஞ்சே, நான் எத்தனை ஆழமாய் இத்தனை ஆசையை எனக்குள்ளே நான் மறைத்தேன் அன்பே, காதலே உனக்கென்ன பாவம் செய்தேனோ, இதுவரை விட்டு வைத்து எங்கே சென்றாயோ. ஓ நோ, அபி பிரக்யாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவான் போல இருக்கே. கேம் ஓவர் தனு, உன் கதை அவ்வளவுதான். அபி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கான். என் பிளான் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டானா அது எந்த விதத்துலையும் அவனை பாதிக்காமையே போயிடும். எதை பத்தியும் யோசிக்காத. ஒரே ஒரு தடவை உன் மனசுல இருக்கிறத அப்படியே அவகிட்ட சொல்லிடு. அதோட உங்க எல்லா பிரச்சனையும் தீந்துடும். அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கும் நடுவுல யாராலையும் வர. பிரக்யா, மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். இது ஒண்ணுக்காக. வாழ்நாளை நம் இருவரும் ஒன்றாகவே வாழலாம், என்றும் இது நிலைத்திடும் வரம். ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். அது ரொம்ப நாளாக என் மனசுலயே இருக்கு. ஆனால் எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் சொன்னா நீ அதை எப்படி எடுத்துப்ப, கோவத்தில் திட்டுவியோன்னு கூட பயமா இருந்துச்சு. ஃப்ராங்க்லி, நீ லேடி ஹிட்லரா அந்த வீட்டுக்குள்ள வந்தப்பவே நீ என் குண்டச்சிதான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போதுலேருந்தே உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கான டைம் இன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு என் மனசுல இருக்கிறத சொல்லிடலான்னு நினைக்கிறேன். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போகிறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.